Launching Adisaya One World அதிசயங்களின் ஆரம்பம். MCR Pure Cotton Club formals and casual shirts. SA College of Arts and Science நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. For more details sacas.ac.in. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பார்க்கும்போது பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு உண்மையிலே இந்திய டீமோட கெத்தா வரப்போறது வந்து வாஷிங்டன் சுந்தர் தான்றத 2024 வேர்ல்ட் கப் முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன். நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஒரு 6-1 அடிச்சுட்டு இப்படி தரைய பாரு, அது சம மாசா இருக்கும். நோ லுக் 6. எஸ், அந்த நோ லுக் 6 வரலையே அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன வருத்தமா எனக்கு. இந்த டெஸ்ட் மேட்சோட போன டெஸ்ட் மேட்ச்ல அவர் காமிச்ச அந்த ஒரு எண்டூரன்ஸ், அந்த ஒரு பெர்சிவரன்ஸ் வந்து ஐயோ த ரியல் ஹீரோ. ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு கேஎல் ராகுல்னு வச்சுக்கலாம். 0-2 இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம 143 ஓவர் ஆடி இருக்கோம். இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற வேர்டை வந்து மிஸ்யூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான். ஸ்போர்ட்ஸ் மேல என்னைக்குமே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஏன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உள்ள ஒரு பிளேயர். ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இட் வாஸ் வெரி வெரி கிரிட்டிஷ். ஓ கேன் யூ ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னப்போ, இல்ல நீ என் கேப்டனை கேளு அப்படின்னு டீசென்ட்டா சொல்றாரு ஜடேஜா. அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்ப நீ செஞ்சுரிக்கா விளையாடுறதா முன்னாடியே விளையாடி இருக்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா. அது அன்னெசரி அண்ட் இரலவென்ட். நீ ப்ரூக்கு மட்டும் கிடையாது, நீ உன்னுடைய பெஸ்ட் போலர்ஸ் யார வேணா கூட்டுவா. முன்னாடி கஃப்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆண்டர்சன், அவர் பேர் தான் டிராஃபியை விட்டுருக்கு, அவரே கூட்டுன்னு போட விட என் பிள்ளைங்க 10 ஓவர் ஆடுவாங்க. இவங்களோட எண்டூரன்ஸ் உன்னால பிரேக் பண்ண முடியல, இவங்களோட ஸ்டாண்ட உடைக்க முடியலன்னு தான் நீ வர. அப்படி இருக்குமா நான் உனக்கு போட்டு கொடுக்கணுமான்னு பேசுறது வந்து சின்ன புள்ளத்தனமா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு தில் இருந்தா அந்த ஓவரை நீ ஆர்ச்சரை போட விட்டு நீங்க அவங்க விக்கெட் எடுக்க பார்க்கணும். அப்ப அதை விட்டுட்டு நீ கிளம்புன்னு கெஞ்சறது வந்து. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் 4th டெஸ்ட் வந்தா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, திரால முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்தியா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்களே சொல்லுங்க சார். ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பரா விளையாடி இருந்தாங்க. மேட்ச் பத்தி சொல்லுங்க சார். அதாவது எனக்கு உண்மையிலே அந்த கெத்து பட பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. இவரோட பேட்டிங், வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பார்க்கும்போது பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு. குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டோட ட்ரெஸ் போட்டா எவ்வளவு மாசா இருக்குமோ அந்த மாதிரி குஜராத்தை சேர்ந்த நம்ம ஜடேஜாவும் தமிழ்நாட்டை சேர்ந்த வந்து சுந்தரும் வந்து விளையாடின கேம் சூப்பரா இருந்துச்சு. நான் ஏன் இதை வந்து அந்த கெத்து பாட்டோட மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்ப கிடையாது, நீங்க என்னோட பழைய இன்டர்வியூஸ்லாம் கூட பாருங்க. உண்மையிலே இந்திய டீமோட கெத்தா வரப்போறது வந்து வாஷிங்டன் சுந்தர் தான்றத 2024 வேர்ல்ட் கப் முன்னாடியே நான் சொல்லிட்டு இருக்கேன். நியூசிலாந்துக்கு எதிராக வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஒரு 6-1 அடிச்சுட்டு இப்படி தரைய பாரு, அது சம மாசா இருக்கும். நோ லுக் 6. எஸ், அந்த நோ லுக் 6 வரலையே அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன வருத்தமா எனக்கு. மத்தபடி அவர் செஞ்சுரி அடிக்கணும்னு பயங்கரமா காத்துட்டு இருந்தேன். அவருடைய இந்த செஞ்சுரி வந்து கிட்டத்தட்ட 2 தடவை மிஸ் ஆச்சு, ஒரு தடவை நாட் அவுட்ல உள்ள போனாரு. ரொம்ப அவாய்டட் வந்து எனக்கு அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பார்க்கணுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஜடேஜா அவருக்கு வந்து என்ன பாட்டு சொல்லணும்னா, அந்த இந்த படத்துல வர பாட்டு தான், கர்ணன் படத்துல, வாழ் தூக்கி நின்னா பாரு வந்து சண்டை ஓட எவனும் இல்ல அப்படின்ற மாதிரி. போன டெஸ்ட் மேட்ச்ல, இந்த டெஸ்ட் மேட்சோட போன டெஸ்ட் மேட்ச்ல அவர் காமிச்ச அந்த ஒரு எண்டூரன்ஸ், அந்த ஒரு பெர்சிவரன்ஸ் வந்து ஐயோ த ரியல் ஹீரோ. ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு கேஎல் ராகுல்னு வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அவரோட கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் கிரிக்கெட். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு மெச்சூரிட்டி அவர் காமிச்ச விதம் வந்து ஃபேபுலஸ். அவங்க 2 பேரோட பேட்டிங் அண்ட் சுப்மன் கில்லும் கேஎல் ராகுலும் வந்து அழவிட்டது யோசிச்சு பாருங்க. 0-2 இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம 143 ஓவர் ஆடி இருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் அன்னைக்கே முடிஞ்சிருமோன்னு நிறைய பேர் நினைச்ச காலகட்டத்துல வந்து 186 190 180 186 வரைக்கும் கொண்டு வந்ததும் சரி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட பேட்டிங்கும் சரி, இந்தியன் டீம் in their batting they proved wonderful. Of course captaincy la bowling change la konjam area of improvement iruknalum இந்த young Indian team hats off to them. இந்தியா வந்து இப்ப மேட்சை டிரா பண்ணி ஜடேஜாவும் வாஷிங்டனும் சூப்பரா விளையாடி இருந்தாலுமே பென் ஸ்டோக்ஸ் பண்ண விஷயத்த வந்து எல்லாரும் இப்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க சார். ஏன்னா 90 ரன்ஸ்ல 2 பேர் இருக்கு சொல்ல மேட்சை டிரா கொடுத்துருங்க, வாக் அவுட் பண்ணிடுங்கன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இப்ப நம்ம வந்து அது வந்து அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் சொல்லிட்டு இருக்கோம். இங்கிலாந்து வந்து அதை வந்து நீங்க வாக் ஓவர் பண்ணாதது அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற வேர்டை வந்து மிஸ்யூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான். அவங்களுக்கு எதிராக எது செஞ்சாலும் அது வந்து அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். அதாவது இவங்க இஷ்டத்துக்கு ஒரு போலருக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி போலர் பால போறதுக்கு முன்னாடியே ரன் அவுட் ஆரம்பிப்பாங்க. இவங்கள ரன் அவுட் பண்ணா அது வந்து அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிம்பாங்க. ஆனா இவங்க என்னடான்னா வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து ரன்னிங் ஓடுற பேர் வேணி இதே ஸ்டோக்ஸ் ஒரு பேட்டால வந்து பால தள்ளி விட்டு பவுண்டரி ஆச்சு, அதுல 4 ரன் வாங்குவாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் கிடையாது.
கிடையாது. எனக்கு இதெல்லாம் புரியவே இல்லை. பட் ஸ்டோக்ஸ் மேல என்னைக்குமே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஏன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உள்ள ஒரு பிளேயர். அவர் பாத்தீங்கன்னா வாக்கோ நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போலாம்னு சொன்னது தப்பு இல்ல அந்த மொமெண்ட்ல. ஏன்னா அவர் பயங்கர டயர்டா இருந்தாரு, ஷோல்டர் இன்ஜுரி இருந்தது, அவங்க டீம் செம்மையா ட்ரெயின் அவுட் ஆயிட்டாங்க. ஆனா அத நோன்னு அவங்க சொன்னோனையுமே இவர் ஜென்யூனா அக்செப்ட் பண்ணிட்டு, ஓ நீ செஞ்சுரிக்கா ஆறியா, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது வா அப்படின்னு போட்டு கொடுக்கறது கூட தப்பு கிடையாது. ஏன்னா இது வெஸ்ட் இண்டீஸ் நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல ஸ்ரீலங்கன் போலர் ஒருத்தர் அகைன்ஸ்ட் திஸ், அதாவது ஒரு செஞ்சுரி அடிக்க கூடாதுங்கிறதுக்காகவே சேவாக் பாத்தீங்கன்னா 1 ரன் டு வின், சேவாக்கு 6 ரன் தேவைப்பட்டது, ஓடுனே ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணி நோ பால் போட்டாரு, 6 அடிச்சார் சேவாக், பட் செஞ்சுரி அவருக்கு டினை பண்ணப்பட்டது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இவர் ஈஸியான ஒரு போலிங் போட்டே கூட நீங்க அவங்க செஞ்சுரி அடிக்க விட்டுருக்கலாம். ஆனா அவரு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆரி ப்ரோக்கு ஆப்போசிட்ல நீங்க விளையாடி செஞ்சுரி அடிப்பீங்களான்ற மாதிரி கேக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், அந்த வார்த்தை அவர் சொன்னது தப்பு. சோ அவர் கால் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சது தப்பு கிடையாது, டீமை கன்சிடர் பண்ணி பண்ணாரு. ஆனா அதே ஸ்டோக்ஸ் அந்த பாயிண்ட் அப்புறம் வரேன், கால் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் இது ப்ரூக்கு போலிங் போட விடணும்னு நினைச்சது கூட தப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ் அவர் காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இட் வாஸ் வெரி வெரி கிட்டிஷ். அவர் அதை ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்னாரு நான் எடுத்துக்கிறேன், பட் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அக்செப்ட் பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஓ கேன் யூ ஷேக் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னப்போ, இல்ல நீ என் கேப்டனை கேளு அப்படின்னு டீசென்ட்டா சொல்றாரு ஜடேஜா. அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்ப நீ செஞ்சுரிக்கா விளையாடுறதா முன்னாடியே விளையாடி இருக்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது அன்னெசரி அண்ட் இரலவென்ட். அவரை இந்த டைட்டில் நீ ஆடணும்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப நீ இந்த மேட்சை ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ முன்னாடி விக்கெட் எடுத்துக்கணும் நான் கேட்கட்டுமா? So that is totally irrelevant. அதோட அடுத்து unwanted idiotic statement, idiotic வேர்ட் என்ன யூஸ் பண்றேன் என்ன அப்படின்னா, அப்ப நீங்க நான் ப்ரூக்கையும் இவரையும் போலிங் போட விட்டுமா நீ எடுக்கிறியா அப்படின்னா, நான் சொல்றேன் நீ ப்ரூக்கு மட்டும் கிடையாது, நீ உன்னுடைய பெஸ்ட் போலர்ஸ் யார வேணா கூட்டுவா. முன்னாடி கஃப்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆண்டர்சன் அவர் பேர் தான் டிராஃபியை விட்டுருக்கு, அவரே கூட்டுன்னு போட விடு, என் பிள்ளைங்க 10 ஓவர் ஆடுவாங்க. சோ உன்னால விக்கெட் எடுக்க முடியும். ஆக்சுவலா அவங்க தேவாரின் அப்பர் ஹேண்ட் பாத்துக்கோங்க பிரதர், 16 ஓவர் இருந்துச்சு ஓகேங்களா, சூப்பரா பிரில்லியண்டா ஓவர் போட்டு ஒரு 3 ஓவர்ல இன்ஃபேக்ட் இவங்க அவுட் ஆயிட்டா ஷர்துல் தாக்கூர் ஒருத்தர் தான், மீதி எல்லாம் டைலண்டர்ஸ் ஓகேங்களா. அப்ப நீங்க பிரில்லியண்டா ஓவர் போட்டு நீங்க ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கில்லர் இன்ஸ்டிங்டோட, ஒரு தோனி மாதிரி கில்லர் இன்ஸ்டிங்டோட யோசிச்சு ஒரு 3 ஓவர்ல விக்கெட் எடுத்து 12 ஓவர்ல நான் 80 டார்கெட் சேஸ் பண்றேன்னா முடியாதா? அவங்க வின்னிங் பொசிஷன்ல இருந்தாங்க ஓகேங்களா. அத ஒன்னால பண்ண முடியல, இவங்களோட எண்டூரன்ஸ் ஒன்னால பிரேக் பண்ண முடியல, இவங்களோட ஸ்டாண்ட உடைக்க முடியலன்னு தான் நீ வர. அப்படி இருக்குமா நான் உனக்கு போட்டு கொடுக்கணுமான்னு பேசுறது சின்ன புள்ளத்தனமா இருக்கு. அதாவது அகத்தியர்னு ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு சீன் வரும், ராவணன் அகத்தியர்ட்ட தோத்தவனையும் சொல்லுவாரு, நான் தோற்றதாக இருக்க வேண்டாம் நீங்கள் ஜெயித்ததாக வைத்துக் கொள்ளலாம் பாரு. அந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா இருந்துச்சு, இது அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் அதே ஸ்டோக்ஸ் இன்னொரு விஷயம் பண்ணாரு, அது என் கண்ணுல பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக் அவுட் பண்ணும்போது மேட்ச் முடிஞ்சு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு மூவ் அவுட் பண்ணும்போது ஒரு 2 செகண்ட் நின்று கை தட்டாங்க இவங்க 2 பேரையும் நடக்க விட்டு. அது நான் பார்த்த வரைக்கும் இட் டெஃபினெட்லி அப்ரிசியேஷன் ஃபார் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன். ஏன்னா அந்த இடத்துல யாரும் 4 விக்கெட் ஹோல்டோ 5 விக்கெட் ஹோல்டோ ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதுக்கு கிளாப் பண்ணி வாக் பண்ண விட்டாங்க? சோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரிஞ்ச ஸ்டோக்ஸுக்கு இந்த வார்த்தைகள் மிகவும் தவிர்த்திருக்க வேண்டியது. அதை விட அவர் இன்டர்வியூல கேட்கும் போது அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்னேங்கன்னாச்சும் சொல்லிருக்கலாம். அதையும் அப்படியே கடந்து போய் பேசினது அதுவும் அதுக்கு கான்ட்ரவர்சியா நீங்க இந்த என்ன சொல்றது, இன்ஜுரியில இருக்கும்போது சப்ஸ்டியூட் கொண்டு வருது கரெக்டான கேள்வி கேட்டப்போ, அதெல்லாம் நான் அக்செப்டே பண்ண முடியாதுங்க. இன்ஜுரி எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தானே விளையாட வரும் அப்படி எல்லாம் பேசிட்டு, அப்ப உன் டீம் பிளேயர் இன்ஜுரிக்காக நீ எதிர்க்கிறவன உள்ள போக சொல்றது அப்படிங்கிறது டோட்டலா இரலவெண்டா இருந்துச்சு. மேட்சே ஆகல, ஸ்டோக்ஸுக்கு உகந்ததல்ல. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா விளையாடி இருக்காங்க சார், நம்ம 2 பேட்ஸ்மேன் இன்னும் விளையாடி இருக்காங்க, அவங்கள ஒரு விக்கெட் எடுக்க முடியல. ஆனா இவ்வளவு வாய் பேசுறாங்க இல்லையா இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் போலர்ஸ் எல்லாம். அது அதுக்குதான் ப்ரூக்கு ஹேண்ட்ஷேக் கூட பண்ணாம போனார் வாஷிங்டன் சுந்தர். தட் இஸ் அப்சல்யூட் வெரி குட் மூவ் நான் சொல்லுவேன். ஆனா இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, வாஷிங்டன் செஞ்சுரி அடிச்சது ஒன்னும் ப்ரூக்ஸோட ஓவர்னால கிடையாது, அவர் ரூட் ஓவர்ல அடிச்சார். அண்ட் சோ இது அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனா அவங்க காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னிங்ஸ் டிஃபீட்ல ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்க, ஷோல்டர் இன்ஜுரி பயங்கரமா இருந்துச்சு ஸ்டோக்ஸ்க்கு ஓகேங்களா. அதையும் மீறி அவரு ஒரு பிரேக் கூட எடுக்காம விளையாடுறதுக்கு ரீசன் இன்னிங்ஸ் டிஃபீட்டே பண்ணலாம்னு நினைச்சாரு, அதாவது 4th டேலயே. ஆனா அந்த இடத்துல நம்ம ஆளுங்க சூப்பரா காப்பாத்திட்டாங்க. அதுக்கு அடுத்த டேல அட்லீஸ்ட் மேட்சாவது ஜெயிப்போம்னு பார்த்தாரு, அதையும் கலாச்சி விட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாத ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சின்ன புள்ளத்தனமா அவங்க பேசினது இருந்துச்சு. இது அப்சல்யூட்லி அகைன்ஸ்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். நான் திருப்பியும் சொல்றேன், ஸ்டோக்ஸே ஒரு பேட் பிளேயர், மைக்கேல் வாகன் மாதிரி அழுகுனின்னு நான் சொல்லல. ஸ்டோக்ஸ் இஸ் a very good player, very good sportsmanship. அவர் வாக் ஆஃப் பண்ணலாம், ஐ மீன் கையை குலுக்கிட்டு நடக்கலாம்னு
சொன்னதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களால சுத்தமா முடியல. இன்ஃபேக்ட் 80s 90s இருக்கும்போது பண்ணாங்களேன்னா அது கூட அவங்க யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவ்வளவு தில் இருந்தா அந்த ஓவர் நீ ஆர்ச்சரை போட விட்டு நீங்க அவங்க விக்கெட் எடுக்க பார்க்கணும். அப்ப அதை விட்டுட்டு நீ கிளம்புன்னு கெஞ்சறது வந்து குழந்தைத்தனமா இருக்கு. அதாவது அண்ணா எனக்காக இன்னொரு ஓவர் போடுங்கன்னு பசங்க கேட்கற மாதிரி இருந்துச்சு. அவாய்ட் பண்ணிருக்கலாம். சார் இந்த சுப்மன் கில்லை பத்தி சொல்லி ஆகணும் சார். ஏன்னா இந்த 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அதிக ஸ்கோர் அடிச்சதுலேயே செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு சார் சுப்மன் கில் வந்து. அப்சல்யூட்லி அது ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட். இன்ஃபேக்ட் டான் பிராட்மேன் வந்து ஒரு லெஜெண்ட். அவருக்கு அடுத்த லெவல்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 80 ரனோ என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் யூ ஹேவ் எவ்ரி பாசிபிலிட்டி டு பிரேக் இட். இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் அச்சீவ்மெண்ட். சி ஆஸ் அ பேட்ஸ்மேன் அதுவும் நீங்க யோசிச்சு பாருங்க விக்கி, அவர் இருந்த பிரஷர் பயங்கரமான பிரஷர். சரி அவர் போலிங் சேஞ்ச்ல கொஞ்சம் சொதப்பி இருக்காரு, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ல கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வேணும், இதெல்லாம் நானே தான் சொல்றேன். ஆனா அவர் பேட்டிங் பண்ண அந்த சிச்சுவேஷனை பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 நாள் மேட்ச் இருக்கு, 5 செஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, 1.5 நாளைக்கு மேலே இருக்கு, 5 செஷன்ஸ் கையில இருக்கு. அண்ட் we are 311 huge runs behind and ஒரு key batsman he cannot bat. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எவ்வளவு குழப்பங்களோடும் 0 for 2 அன்பார்ச்சுனேட். அது சுப்மன் கில் அது இவர் வந்து கண்டிப்பா ஜெய்ஷ்வால் has to come back. ஜெய்ஷ்வால் அவுட் ஆன விதம் I was absolutely unsatisfied. அட்லீஸ்ட் நீங்க வந்து நான் சாய் சுதர்சனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. சாய் சுதர்சனாச்சும் வந்து ஒரு மைனர் எரர்னு சொல்லலாம், மைனர் கூட சொல்லாது ஒரு எரர்னு சொல்லலாம். பட் ஜெய்ஷ்வால் அவுட் ஆன விதம் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருந்துச்சு. பட் இது எல்லாம் அதுவும் ஒரு பிரஷரை கொடுக்கும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு. 0 for 2ன்ற சிச்சுவேஷன்ல உள்ள வராரு. 1000 விஷயங்கள் மனசுல ஓடும். சரி அப்படியே நாம நின்னு ஓரளவுக்கு ஒரு ஸ்கோரை தள்ளி ஒரு 200 ரன் லீடு கொடுத்தாதான் அப்ப கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்ல நம்ம 5 அதாவது இப்போ நம்ம இந்த ஒரு 2 செஷன் மட்டும் இன்னைக்கு ஆடிட்டு நாளைக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணா கூட எப்படி அவங்களுக்கு 100 ரன் மேல டார்கெட் கொடுக்க முடியாது. ஏன்னா we are playing with only 10 players. அப்போ என்ன பண்றது, நம்ம வந்து குயிக் ரன் எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம கிட்ட பேட்ஸ்மேன்ஸ் அவ்வளவு இல்ல. அப்ப இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் வச்சுக்கிட்டு அத்தனை பிரஷனையும் உள்வாங்கிக்கிட்டு அவரும் KL ராகுலும் ஆடின பேட்டிங் நெக்ஸ்ட் டே 222 கொண்டு வர வரைக்கும் சுப்மன் கில் நின்றுருக்காரு. கிட்டத்தட்ட அவர் ஆடினது 200 பாலுக்கு மேல ஆடி இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஒரு பிரஷர்ல லாஸ்ட் பிஃபோர் டேல வந்து இவங்க பயங்கர லீட்ல இருக்கும்போது அவர் பிரஷர் எடுத்து ஆடினது ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில் as a batter and as a captain. அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு, அந்த பிரஷரை உள்வாங்கி இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். போலிங் அண்ட் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்ல மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப நல்ல கேப்டன் வருவார். ஏன்னா ஒரு யங் கேப்டனை கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்துன்றது டெஸ்ட்ல வந்து பயங்கரமான ஒரு டீம் சார். ஆனா ஒரு யங் கேப்டனா அவர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் இல்லையா சார். 2-1 இருந்தாலுமே அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பிரதர் தோத்தாலுமே இந்த சீரீஸ் வெற்றின்னு நான் சொல்லுவேன். இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம தோத்துறோம்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, இல்ல லாஸ்ட் மேட்ச் டிரா பண்றோம் அப்படின்னா அவங்க 200 சீரீஸ்ல வந்து அவங்க நம்மள சீரீஸ் தோக்கடிக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் டிராச்சும் பண்ணுங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த WTCக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து 3-1 தோக்கிறதுக்கும் நீங்க 2-1 தோக்கிறதுக்குமே வித்தியாசம் இருக்கு. பட் லெட்ஸ் கீப் ஃபிங்கர் கிராஸ்ட், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், போலிங் சேஞ்சஸ் ஒழுங்கா கொடுத்து ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணா ஜெயிக்கவே வாய்ப்பு இருக்கு. ஜுரேல் கனவோட வருவாரு. he might play a very good innings as good as Pant, யாருக்கு தெரியும், ஓகேங்களா. ஆனா தோத்தாலுமே இது ஒரு நல்ல தோல்வி, ஒரு சூப்பரான ஃபைட் பேக் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப கூட ரீசெண்டா ஒரு கிரிக்கெட்டர் சொல்லியிருந்தாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யங் டீம் போனா நம்ம இந்த அளவுக்காவது ஃபைட் பண்ணணும்னு எதிர்பார்ப்போமா அப்படின்னாரு. ஒருவேளை அடுத்த மேட்சும் நம்ம டிரா பண்றோம்னு வச்சுக்கோங்க, 2-1 தோக்குறோம். அந்த 2-1 எப்படி ஒரு நாள் டிஃபரன்ஸ்ல தோத்தோம். கடைசி ஓவர் வரைக்கும் கடைசி செஷன் வரைக்கும் 22 ரன் வித்தியாசத்துல தோத்தோம். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா விக்டரி அவங்களுக்கு கிடைச்சது கூட 22 ரன் வித்தியாசத்துல தோத்தோம், அதுவும் பேட் லக்னால. சோ அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா தலைவா இந்நேரம் இந்த டிரா நமக்கு ஃபேவரபிள் 2-1 நாம லீட்ல இருந்திருப்போம், ஓகேங்களா. சோ அதுக்கு தான் நான் அந்த பாட்டு பாடினேன். அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் கைவிட்டு போயிடுச்சுன்றப்போ ஜடேஜா கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு வந்தாரு. சோ அந்த ஒரு ஃபைட் பேக் ஜடேஜா, KL ராகுலா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும், நம்மளோட மத்த பேட்ஸ்மேன்ஸா இருக்கட்டும், இந்த இன்ஜுரியோட வந்து ஆடின பந்தா இருக்கட்டும், இந்த டீம் பண்ண அந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் கொடுனப்ப பாருங்க, அந்த ஹேண்ட் ஷேக்கு நோன் சொன்னது சுப்மன் கில். அதுல ஒரு மைல்டு ரிஸ்க்கும் இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இதே ஆஸ்திரேலியாவா இருந்தா ஏதாவது பிளான் பண்ணி நீ ஹேண்ட் ஷேக்கா வேணான்னு சொல்ற அவனை நான் விக்கெட் எடுக்கிறேன் பாருடான்னு ஒரு 2 விக்கெட் அங்க எடுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரிஸ்க். பிராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம ரிஸ்க். ஏன்னா டப்புன்னு ஒரு பேட் லக். அந்த ஒரு 3rd டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம இவர் அவுட் சிராஜ் அவுட் ஆன மாதிரி ஒரு பேட் லக்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிற முயற்சியில ஒரு 2 விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 2-3 ஓவர்ல நீங்க சுட்டிலாம் இந்தியன் டீம். அப்ப 10 ஓவர்ல 80 ரன் 110 ரன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரை, ஓகேங்களா. சோ 110 கூட கிடையாது, we were just 18 or something odd. இங்கிலாந்து அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அவங்க பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடுறவங்க, அவங்க ஈஸியா அடிச்சிருவாங்க. அந்த ஸ்மித் ஓபனிங் இறக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க, வீர் வீர்னு வீருவாரு மனுஷன்.
So there is a mild possibility that இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ விட்டுருந்தா நீ லூஸ் பண்றதுக்கு. பட் he stood for his batsman. 2 செஷன் ஆடி இருக்காங்கடா என் பசங்க, நீங்க ஆடுங்க கண்ணுங்களா. அவரோட ரியாக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா கையை கூட தூக்கல இப்படியே உட்கார்ந்தார் சுப்மன் கில். சோ அவர் டீமுக்காக அவர் நிக்கிற விதம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுப்மன் கில் கொஞ்சம் bowling சேஞ்ச்லயும் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லயும் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. you will be one of the best captain. கில்லோட கேப்டன்சில ஒரு விஷயம் சொன்னாங்க சார். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பவுலரை வந்து 62வது ஓவர் கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அந்த பவுலிங் சேஞ்ச்ல ஒரு பெரிய மைனர் மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மைனர் இல்ல, பிளண்டர் அப்படின்ற வேர்டை நீங்க போடலாம். ஓகேங்களா? see having said that வந்து நம்ம இந்தியன் டீமோட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ல ஒருத்தர் வந்து அது கேப்டனோட டிசிஷன் அப்படின்னாரு. அப்படி நீங்க கை கழுவ கூடாது. அது வந்து ஐ எம் டோட்டலி அகைன்ஸ்ட் இட். கம்பீர் ஹேஸ் டு லீட் ஹிஸ் டீம் as one team. இந்த விஷயத்துல கம்பீருக்கு பெரிய ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அவருடைய போலர் சொல்லியிருந்தாலும் சரி, அவரோட போலிங் கோச் சொல்லியிருந்தாலும் சரி, யார் சொல்லியிருந்தாலும் சரி, இட்ஸ் கேப்டன்ஸ் கால்னு நீங்க சொல்லக்கூடாது. see it was a decision made at that moment அப்படின்னு நீங்க வந்து மேலாக சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், ஆனா வெளியே விட்டு கொடுக்க கூடாது. ஓகேங்களா? சோ அது வந்து அது ஒரு பக்கம். பட் இவர் பண்ணது தப்பானா பிளண்டர். இந்த பிளண்டரை இந்தியன் டீம் பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாவோட ஃபுல் கண்ட்ரோல்ல டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளண்டர் கொஞ்சம் மாறிச்சு. ஆனா ஸ்பின்னர்ஸ சரியா பயன்படுத்தாம இருந்த அந்த ஒரு வலிங்கிறது கோலியோட காலத்துல ஆரம்பிச்சு ரொம்ப நாளைக்கு இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா கேப்டன்சிலேயே தொடர்ந்தது. எப்ப அவர் திருந்தினார்னா அந்த T20 வேர்ல்டு கப்ல திருந்தினாரு. அதுக்கப்புறம் வெற்றி அவர் தேடி வர ஆரம்பிச்சது. யூ ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வாட் எவர் த கண்டிஷன் இட் இஸ். நீங்க கண்டிஷன் ஃபேவரபிளா இல்லன்றனாலதான் 8 வருஷம் கழிச்சு ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஆல்ரவுண்டர் கூட்டு வந்து ஸ்பின் போட விட்டாங்களா? அவங்க 8 வருஷம் கழிச்சு விளையாடுறாரு பாரு. டாசன் அவரோட நேம் இஃப் ஐ அம் ரைட். அவர் 8 வருஷம் கழிச்சு விளையாடுறாரு டெஸ்ட். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு தங்க சுரங்கம் கையில இருக்கா. நெக்ஸ்ட் அஸ்வின் பேசப்படக்கூடிய வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க 62வது ஓவர்ல ஓவர் கொடுக்குறீங்க, அவர் 2 விக்கெட் எடுக்கிறாரு. அப்போ if I was the captain or if Dhoni was the captain 20 ஓவருக்குள்ளே தோனியா இருந்தா ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு. நீங்க எல்லாரையும் விடுங்க, ஆப்கானிஸ்தான் என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஓவரே கொண்டு வந்திருப்பாங்க சுந்தர. நீ அடிச்சுக்க அப்படின்னு. ஏன்னா அப்ப நாம ரொம்ப நல்ல பொசிஷன்ல 380 வாஸ் a decent score. அப்போ நீங்க வந்து சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரை பண்ண வேண்டாம், 15 ஓவர் போடுறீங்க, செட் ஆகல, 20 ஓவர் போடுறீங்க, விக்கெட்டே விழல, 21வது ஓவர் சுந்தர் வந்திருக்கணும். இந்த பக்கம் சுந்தர், அந்த பக்கம் ஜடேஜா போட விட்டுருக்கணும். ஆனா 62வது ஓவர் அவர் கொடுத்தது அன்அக்செப்டபிள் பிளண்டர். லாஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கும் சார்? ஏன்னா அவங்க 2-1 லீட்ல இருக்காங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வேண்டியது, இந்த மேட்ச் டிரா ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா போலிங் சேஞ்ச நல்ல குரூஷியலா பண்ணா ஒரு பெரிய ரிஸ்க் ஒன்னு எடுக்கலாம் நான் சொல்லுவேன். இப்ப எப்படி இருந்தாலும் ஜுரேல் வர போறாரு இன் பிளேஸ் ஆஃப் இவர் பந்த். என்ன கேட்டா நீங்க தைரியமா கருண் நாயருக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்து கருண் நாயரே திருப்பி டீமுக்குள்ள கொண்டாந்து KL ராவல கீப்பிங் பண்ண வைக்கலாம். பட் தட் ஷுடன்ட் பி a fitness concern. அதுவும் முக்கியம். ஏன்னா அவரோட பேட்டிங் நமக்கு பயங்கர முக்கியம். பாத்துக்கோங்க, சும்மா ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க கருண் நாயரை கொஞ்சம் நல்லா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி டேய் நல்லா விளையாடுறாங்கன்னா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவரை உள்ள கொண்டு வந்துடலாம். ஜுரேலுக்கு பதிலாக மேபி இவரை கீப்பிங் பண்ண வைக்கலாம் KL ராகுல் இஃப் பாசிபிள். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஜுரேலை கூட கொண்டாடலாம். நான் ஜுரேல பேட் பிளேயர்னு சொல்ல, நானே தான் இந்த இன்டர்வியூல சொன்னேன் ஜுரேல் விளையாடினா வாட் இஃப் அப்படின்னு. அந்த வாட் இஃப்க்கு நான் ஏன் இடம் கொடுக்க மாட்டேன்னா இது ரொம்ப குரூஷியலான மேட்ச். சோ அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள உள்ள கொண்டு அதனால. பட் இஃப் ஜுரேல் வந்தாலுமே நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இஸ் ஆல்சோ வெரி குட் பேட்ஸ்மேன், மறந்துடாதீங்க. நல்ல இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு, நிறைய ஸ்டாண்ட் நல்லா பண்ணிருக்காரு. ஐ சி a very good possibility. ஆனா நான் எந்த இடத்துல சொல்லுவேன் அப்படின்னா இஃப் பாசிபிள் நம்ம தைரியமா இன்னொரு போலரை வேணா உள்ள கொண்டு வரலாமா. ஷர்துல் தாக்கூர் வந்து he tried his best. அவருக்கு பேட்டிங் ஆனா பெருசா வரல. அது உண்மையிலே வந்து முந்தி இருந்த ஷர்துல் தாக்கூர் இல்ல. இதே ஷர்துல் தாக்கூரை இங்கிலாந்துல வச்சதுல தப்பில்லன்னு நான் சொன்னேன். ஏன்னா லார்ட்ஸ்ல சூப்பரா விளையாடினாரு, 50+ ரன்ஸ் அடிச்சார். 2-3 தடவை இங்கிலாந்துலயே 50+ ரன் அடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காரு. சச் a fabulous ஆல்ரவுண்டர். பட் இப்ப அவருக்கு இன் டச் இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூருக்கு பதிலா ஒரு ப்ராப்பர் போலர் உள்ள கொண்டு வரலாம். ஸ்குவாட்ல ஸ்பின்னர்ஸ் யாரா இருக்காங்களான்னு பாருங்க. ஸ்பின்னர்ஸ் இல்லையா, ஒரு ஃபாஸ்ட் போலரும் உள்ள கொண்டு வாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பிரசித் கிருஷ்ணா இருக்கட்டும் டீம்ல. 4 ஃபாஸ்ட் போலர்ஸோட சேர்த்து, அதாவது நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் போலரா இருக்கிறதோட ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் போலர் வச்சுக்கிட்டா கூட 2 ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி இருக்காங்க. இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர், அந்த பக்கம் ஜடேஜா எனக்கு போதும். பேட்ஸ்மேன்ஸும் நிறைய இருக்காங்க. சோ பேட்ஸ்மேன்ஸ் ப்ராப்பர் பேட்ஸ்மேனே நிறைய இருக்காங்க. அதனால என்ன கேட்டா ஷர்துல் தாக்கூருக்கு போறதுக்கு பதிலா ஒரு ப்ராப்பர் போலருக்கு போலாம். ஜுரேலுக்கு போறதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் கொடுத்து கருண் நாயரை ஆட வச்சுட்டு நீங்க வந்து KL ராகுல கீப்பிங் பண்ண சொல்லலாம். இப்படி பண்ணா கடைசி மேட்ச்ல நமக்கு விக்டரி முக்கியம். இது எல்லாத்தோட முக்கியம். எவ்வளவு போலர்ஸ் இருந்தாலும் அதை ஒழுங்கா பயன்படுத்தணும். ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இத பண்ணா தலைவா கடைசி மேட்ச் நம்ம கையில. இதுல நீங்க போலரை ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா
we will have to fight for another draw. பார்க்கலாம் சார் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ண போறாங்க, இந்தியன் டீம் வின் பண்ணுதான்றத லாஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. SI College of Arts and Science, Nallarukam Nirenne Navina Kalvi. For more details, sacas.ac.in.